சட்டவிரோத ஆளுநர். தமிழ்நாடு ஆளுநர் செய்து சட்டவிரோதம் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. ஒரு நொடி கூட ஆளுநர் பதவியில் இருக்க தமிழ்நாடு ஆளுநருக்கு எந்த தகுதியும் உரிமையும் கிடையாது. பதவி விலகுவாரா தமிழ்நாடு ஆளுநர் ரவி. ஆளுநர் நிராகரித்து திருப்பி அனுப்பப்பட்ட இன்று நீதிமன்றத்தால் ரவிக்கு ஆப்படித்து கடு கண்டனம் தெரிவிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள 10 மசோதாக்கள் முழு விவரம். 1. சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா. 2. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மசோதா. 3. தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக பட்ட மசோதா. 4. வேளாண் பல்கலைக்கழக சட்ட மசோதா. 5. அண்ணா தெசரா மகளிர் பல்கலைக்கழக சட்ட மசோதா. 6. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட மசோதா. 7. தமிழ் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா. 8. தமிழ்நாடு கால் மருத்துவ பல்கலைக்கழக மசோதா. 9. அண்ணா பல்கலைக்கழக சட்ட மசோதா. அத்துடன் தமிழ்நாட்டில் புதிதாக சித்த மருத்துவம் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா. அடிச்சா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. பாஜகவுக்கு சமாதி சம்கி அடி. ஐபிஎஸ் ஆபீசரை வச்சுட்டு மத்திய கடந்த அந்த மோடி அமித்ஷாவும் மிரட்டினாங்க. கவர்னர் பேர்ல இந்த ஐபிஎஸ் ரவியால கெட்டி குட்டிச்சவராட்சி நிர்வாகம். தமிழ்நாட்டில் இங்க நிர்வாகம் குட்டிச்சவராட்சி. அங்க அவனுக்கு ஒரு பைசா ஒரு நிதி கொடுக்கறது கிடையாது. இதுல பம்பாத்து வேலை காமிச்சுட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சட்ட போராட்டமும் வெற்றி தான். நிதியும் அதே மாதிரிதான் வாங்க போறாரு. பிஜேபியுடைய பம்பாத்து வேலை தமிழ்நாட்டில் நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் தண்ணி குடிக்க வைக்க போறாங்க. விரைவில் பாருங்க, எதிர்பாருங்க.